ஹாய் சகோஸ், எல்லாருக்கும் வணக்கம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். மழையில் நனைந்தபடி வராண்டாவில் நடந்த அந்த உருக்கமான அணைப்பிற்கு பிறகு ஆதியின் கண்களில் ஒரு விசித்திரமான உறுதி தெரிந்தது. அவன் மீராவின் கண்களை பார்த்தபடி, ஏ மீரா, என் கூட வா என்று மீராவின் கையை பிடித்து அழைத்தான். சார், எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க? என்னோட உலகத்துக்கு என்று ஆதி கூற மீரா ஒன்றும் புரியாமல் ஆதியை பார்த்தாள். அந்த மலையின் ஈரம் இன்னும் குறையவில்லை. ஆதி மீராவின் கையை இறுக பற்றி கொண்டு மாளிகையின் பிரம்மாண்டமான நூலகத்திற்கு அழைத்துச் சென்றான். அடுக்கடுக்கான புத்தகங்களுக்கு நடுவே ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு சென்ற ஆதி அங்கே இருந்த ஒரு புத்தக அலமாரியை தள்ளினான். அது ஒரு இரகசிய கதவாக திறந்தது. மீரா நடுக்கத்துடனும் ஆச்சரியத்துடனும் அவனது பின்னால் அந்த 2 அறைக்குள் நுழைந்தாள். அறைக்குள் நுழைந்ததும் ஆதி ஒரு மெல்லிய சுவிட்சை போட்டான். அடுத்த வினாடி மீரா பார்த்த காட்சி அவளை சிலையாக்கியது. அந்த அறையின் ஒரு பெரிய சுவர் முழுவதுமே மீராவின் மிகப்பெரிய புகைப்படம் அலங்கரித்தது. அதில் மீரா மிகவும் அழகாக ஒரு தேவதையைப் போல புன்னகைத்து கொண்டிருந்தாள். மீரா அந்த புகைப்படத்தை ஆச்சரியத்துடன் பார்த்தபடி, சார், என்ன இது? இதாண்டிய உலகம். இந்த ரூம் தான். நான் எப்போவும் இங்கே தான் இருப்பேன். இந்த ரூமில் இருக்கிற இந்த 4 சுவர் என்னோட எல்லா ஃபீலிங்ஸையும் பார்த்துருக்கு. என்னோட கோபம், வெறி, என்னோட தனிமை, அழகை எல்லாத்தையும் பார்த்துருக்கு. ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக என்னோட காதலையும் பார்த்துட்ருக்கு. நீ லைஃப்குள்ளே வந்ததுக்கப்புறம் தாண்டி இந்த ரூம்பே அழகாக மாறிச்சு என்று ஆதி பேசிக்கொண்டிருக்க மீரா திகைப்புடன் ஆதியை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தாள். மீரா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எனக்கு எப்போல்லாம் கோவம் வருதோ அப்போல்லாம் இந்த ரூம்குள்ளே வந்ததா அந்த கோவத்தை தணிச்சிருக்கேன். அவ்வளோ கதறுவேன், கத்துவேன். ஆனால் இப்போ ஏன் தெரியலடி, இந்த ரூம்குள்ளே வந்தாலே அவ்வளோ நிம்மதியாக இருக்குது. இங்கே தான் இந்த சோஃபாவில் உட்காந்து உன்னோட ஃபோட்டோவை மட்டும் பார்த்துட்டே இருப்பேன். ஏதோ இந்த ரூம்குள்ளே இருக்கும்போது மடிக்குள்ளே அடங்கின மாதிரி எனக்கு ஒரு அமைதி கிடைக்கும். அதெல்லாம் உன்னால் தாண்டி. சார், நீங்கள் என்ன பேசுகிறீங்க? நானும் உங்களுக்கு அவ்வளோ பிடிக்குமா? மீரா, உன்னை எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கு சொல்ல தெரியல. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீ தூங்கும்போது உன்னோட மூச்சு காற்று அதை நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். எத்தனையோ நாள் தூக்கமே இல்லாமல் சுற்றிட்டு இருப்பேன். ஆனால் இப்போல்லாம் அதை கேட்டால் அவ்வளோ நிம்மதியாக தூக்கம் வரும். அதாண்டி எனக்கு தாளாட்டு. அந்தளவுக்கு உன் மேலே பைத்தியமாக இருக்கேன். ஏன்னு எனக்கே தெரியல. இதுதான் அந்த ஆதியோட உலகம். இங்கே என்னை தவிர வேறு யாரும் வந்தது கிடையாது, விஸ்வா கூட. ஆனால் ஏன் தெரியலடி, ஒன்று ஒரு தடவையாச்சும் இங்கே கூட்டிகிட்டு வரணும்னு நினச்சேன். இந்த உலகத்துக்கே தெரியாத என்னோட இன்னொரு பக்கம் இது. மீரா, நான் இப்போவும் சொல்கிறேன், என்னோட பலமும் நீ தான், என் பலவீனமும் நீ தாண்டி. என்னை ஏதோ பண்ணிட்டடி நீ என்று ஆதி பேசிக்கொண்டிருக்க மீரா அந்த புகைப்படத்தை பார்த்து வியந்து கொண்டிருந்தாள். ஆதி அங்கிருந்த ஒரு சிறிய மேஜை டிராயரை திறந்து ஒரு பொருளை எடுத்தான். அது ஒரு சிறிய துணி துண்டு. மீராவின் கிழிந்து போயிருந்த வெள்ளை நிற துப்பட்டா துண்டு அது. மீரா அதிர்ச்சியுடன், இது இது என்னோட தானே என்று மீரா அதிர்ச்சியில் கேட்க ஆதி லேசான புன்னகையுடன், ஆமாண்டி, அன்றைக்கி நீ மாலில் போட்டிருந்தையே அதே துப்பட்டா. அன்றைக்கி தான் உன்னை முதல் தடவையாக நான் பார்த்தேன். அப்போவே எனக்கு எதுவும் ஆயிடுச்சு. எனக்கே தெரியாமல் என்னோட கண்ணில் உன்னோட துப்பட்டா சிக்கி இருந்தது. அப்போவே நான் யோசிச்சேன்டி, உனக்கும் எனக்கும் ஏதோ ஒன்று இருக்குன்னு. இதை பார்க்கும்போது ஏதோ ஒரு நம்பிக்கை இருந்தது, நீ மறுபடியும் என்கிட்ட வருவேன்னு. அந்த நம்பிக்கையில் தான் இத்தனை நாள் இதை தூக்கி போடாமல் என் கூடவே வச்சுருந்தேன் என்று ஆதி அந்த துணியை தனது உள்ளங்கையில் வைத்து அழுத்தி பிடித்து கொண்டான். மற்றவங்கள பொறுத்த வரைக்கும் இது ஒரு கிழிஞ்ச துணி. ஆனால் எனக்கு இதாண்டி
உன்னோட முதல் அடையாளம் என்று அவன் கூற மீராவிற்கு தொண்டை அடைத்தது. அவளது கண்கள் தானாகவே கண்ணீரால் நிறைந்தன. ஒரு மாஃபியா தலைவன், ஒரே பார்த்து பயப்படும் ஒரு முரடன், இத்தனை நாட்களாக தான் பயன்படுத்திய ஒரு சிறிய துணி துண்டை கூட பொக்கிஷமாக வைத்திருப்பான் என்று அவள் கனவிலும் நினைக்கவில்லை. ஆதி அவளை சுவரோடு சேர்த்து அணைத்து அவளது கண்களை ஊடுருவி பார்த்தான். அவனது பார்வை அவளது ஆன்மா வரை ஊடுருவியது. அந்த ரகசிய அறையின் மௌனம் ஆதியின் இதய துடிப்பால் அதிர்ந்து கொண்டிருந்தது. தன் வாழ்நாள் முழுவதும் சேமித்து வைத்திருந்த காதலை, தன் ரகசியங்களை மீராவிடம் கொட்டி தீர்த்ததும் அவனது முகத்தில் இப்போது ஒரு விசித்திரமான அமைதி நிலவியது. ஆதி மெதுவாக மீராவின் கைகளை பற்றி கொண்டு அவளது கண்களை ஆழமாக பார்த்தான். ஆதி குரல் தழுதழுக்க, மீரா, என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னையே, கடைசி வரைக்கும் என் கூடவே இருப்பேன்னு. அந்த ஒரு வார்த்தை போதுண்டி. இந்த ஆதி இத்தனை வருஷமாக தின்ன மொத்த அன்பு உன்னோட அந்த ஒரு வார்த்தையில் எனக்கு கிடச்சிருச்சு. அன்றைக்கி நீ என்கிட்ட கேட்ட எனக்காக அழுகிறதுக்கு யார் இருக்கான்னு. ஆனால் இப்போ நீ இருப்பேல, எனக்கு அது போதுண்டி என்று கூறிவிட்டு அவன் ஒரு நீண்ட பெருமூச்சை விட்டு அவளது பிடியிலிருந்து மெல்ல விலகி அரைக்கதவை நோக்கி நடந்தான். மீரா, இனிமேல் நீ இங்கே இருக்க வேணாம். இனிமேலும் உன்னை இந்த வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சிருக்க மாட்டேன். இங்கேருந்து போயிரு என்று ஆதி கூற மீரா ஆச்சரியத்தில் ஆதியை பார்த்தாள். என்னடி அப்படி பார்க்குற? நான் தான் உன்னை அடைச்சி வச்சேன். உன்னை பூட்டி வச்சாதான் நீ என் கூட இருப்பேன்னு நான் அவ்வளோ பயந்தேன்டி. ஆனால் என்கிட்ட சொன்ன அந்த வார்த்தை, உன் கண்ணிலேருந்து எனக்காக வந்த இந்த கண்ணீர், அதெல்லாம் என் பயத்தை அழிச்சிருச்சு. நீ போ மீரா, உனக்கு எங்கே போகணுமோ அங்கே போ, நான் உன்னை தடுக்க மாட்டேன். இத்தனை நாள் சைக்கோ மாதிரி சுற்றிட்டு இருந்தேன், என் மேலே அன்பு காட்ட யாரும் இல்லைன்னு. ஆனால் என் ஃபீலிங்ஸை புரிஞ்சு எனக்காக அந்த வார்த்தையை சொன்னேன், அது போதுண்டி எனக்கு. என் மேலே அன்பு காட்டவும் ஒரு அழகான பொண்ணு என் கூட இருந்தான்னு அந்த நினப்பிலே நான் இருந்துருவேன். நீ தாண்டி சொன்ன இது நரகம்னு. இந்த நரகத்தில் இதுக்கப்புறம் நீ இருக்க வேணாம், இங்கேருந்து போயிரு மீரா என்று அவன் கதவை திறந்து வெளியேற சொன்ன அந்த நொடி ஆதிக்கு அவள் எவ்வளவு தேவை என்பது அவளுக்கு புரிந்தது. அவன் அவளை போக சொன்னாலும் அவனது கண்கள் என்னை விட்டு போகாதே என்று கதறுவதை அவள் கண்டாள். ஆதி அவளை திரும்பி பார்க்காமல் அங்கிருந்து நகர முயன்றான். ஆனால் மீரா அப்படியே ஓடிச் சென்று அவனது கையை பிடித்து தடுத்தாள். ஆதி திகைத்து திரும்பி பார்ப்பதற்குள் மீரா அவனை தன்னோடு இழுத்து அவனது இதழ்களை தன் இதழ்களால் ஆக்ரோஷமாகவும் அதே சமயம் ஆழமான காதலோடும் கவ்விக்கொண்டாள். அது வெறும் முத்தமல்ல, அதுவரை மீரா அவன் மேல் வைத்திருந்த பயம், சந்தேகம், குழப்பம் அனைத்தும் எரிந்து சாம்பலாகி நான் உனக்கு மட்டும்தான் என்று அவள் கொடுத்த வாக்குறுதி. ஆதி முதலில் அதிர்ச்சியில் சிலையாக நின்றான். இத்தனை காலம் ஆதிக்கத்தால் எதையும் அடைந்த அவனுக்கு ஒரு பெண் தானாக முன்வந்து தரும் இந்த காதல் பேரதிர்ச்சியாக இருந்தது. மெல்ல மெல்ல ஆதியும் தனது கண்களை மூடிக்கொண்டு அவளது காதலில் கரைந்தான். அந்த ரகசிய அறையின் இருளுக்குள் இருவரின் மூச்சுக்காற்றும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தன. அந்த முத்தத்திலிருந்து மெல்ல விலகிய மீரா ஆதியின் சட்டையை பிடித்து கொண்டு அவனது நெஞ்சில் தன் முகத்தை புதைத்து கொண்டாள். சார், என்னை எங்கே போக சொல்கிறீங்க? நான் எங்கேயும் போக மாட்டேன். உங்களை இந்த தனிமையில் விட்டுட்டு என்னால் எப்படி போக முடியும்? நான் முடிவு பண்ணிட்டேன். இனிமே நீங்கள் தான் என் உலகம், நீங்கள் தான் எனக்கு எல்லாம். நீங்கள் என்னை விரட்டி விட்டாலும் நான் உங்களை விட்டு போக மாட்டேன் என்று மீரா கூற ஆதி மீராவின் தோள்களை பலமாக பிடித்து தன் அணைப்பிலிருந்து அவளை விடுவித்தான். அவள் கண்களை ஊடுருவி பார்த்தவன், ஏய், என்னடி பண்ணிட்டு இருக்க? நான் தான் உன்னை போ சொன்னேன்ல. இங்கே பாரு, இப்போ இங்கேருந்து போயிரு, மறுபடியும் என்கிட்ட சிக்கிறாத. இல்லை, நீங்கள் என்னை விரட்டினாலும் நான் போக மாட்டேன். நீ என்ன பண்ணுறேன்னு புரியுதாடி? நீ தானே சொன்ன நான் ஒரு சைக்கோ அரக்கன்னு.
அப்புறம் என்ன? இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் ஒரு சைக்கோ தான், நீங்கள் ஒரு அரக்கன்தான். ஆனால் உங்களுக்குள்ளேயும் எனக்குன்னு ஒரு அழகான இடம் இருக்குது. அதை நான் இங்கே பார்த்துட்டேன். எனக்கு அது மட்டும் போதும். என்னை இங்கேருந்து அனுப்ப வேணாம் என்று மீரா பேசிக்கொண்டிருக்க ஆதியின் குரல் தடுமாறியது. மீரா, புரிஞ்சுக்கோடி, நான் ஒரு மிருகம். என்னை காதலிச்சா நீ நிம்மதியாக இருப்பியா? எனக்கு நிம்மதியை விட உங்கள் நிழலில் இருக்கிறத பிடிச்சிருக்கு. நீங்கள் ஒரு மிருகமாகவே இருந்தாலும் நீங்கள் என்னோட ஆதி என்று அவள் கூற மீராவின் வார்த்தைகள் ஆதியின் இரும்பு இதயத்தை துளைத்தது. அவன் அவளை ஆக்ரோஷமாக அணைக்கப் போனான். ஆனால் மீரா அவனை தடுத்து அவனது இதழ்களை மீண்டும் தன் இதழ்களால் மென்மையாக தொட்டாள். அதுவரை ஆதி அவளிடம் காட்டியது ஆதிக்கமான முத்தம். ஆனால் இப்போது மீரா அவனுக்கு தந்தது ஆழமான தூய்மையான காதல் முத்தம். ஆதி முதலில் திகைத்தாலும் மெதுவாக தனது கண்களை மூடிக்கொண்டு அவளது காதலுக்கு தனி வழங்கினான். அந்த அறையின் நிசப்சத்தில் இருவரின் மூச்சுக்காற்றும் ஒன்றோடு ஒன்று கலந்தன. முரட்டுத்தனம் மறைந்து அங்கே ஒரு மென்மையான ராகம் பிறந்தது. ஆதி அவளது முகத்தை மென்மையாக தனது கைகளில் ஏந்தி அவளது காதலை தனது ஆன்மா வரை உறிஞ்சிக் கொண்டான். அந்த முத்தத்திற்கு பிறகு ஆதி மீராவின் நெற்றியோடு தன் நெற்றியை சேர்த்து, இங்கே பாரு மீரா, நீ எனக்குள்ள முழுசாக வந்துட்ட. இதுக்கப்புறம் நீ ஏன் என்கிட்ட இருந்து போகணுன்னு சொன்னாலும் நான் உன்னை விட மாட்டேன்டி. இந்த ஆதியோட மொத்த காதலையும் நீ தாங்கி தாகணும். சாகிற வரைக்கும் என் கூட தான் இருக்கணும் என்று ஆதி கூற மீரா அவனது நெஞ்சில் சாய்ந்து கொண்டாள். அந்த ரகசிய அறை இப்போது ஒரு சிறையாக தெரியவில்லை. அது அவர்களின் காதலின் புனிதமான கோவிலாக மாறியிருந்தது. இந்த ரகசிய அறையில் நடந்த சம்பவத்திற்கு பிறகு மீராவின் உலகமே மாறிப்போயிருந்தது. ஆதியின் முரட்டுத்தனமான காதலுக்கு தான் அடிமையாகிவிட்டோம் என்பதை அவளது இதயம் ஒப்புக்கொண்டாலும் மற்றவர்கள் முன்னிலையில் எப்படி நடப்பது என்ற தயக்கம் அவளிடம் இருந்தது. மறுநாள் மதியம் மேன்ஷனில் அனைவரும் ஓய்வெடுத்து கொண்டிருந்த நேரம் மீரா ஒரு காஃபி கப்புடன் பரண்டாவின் நீண்ட காரிடரில் வேகமாக தரை அதிர நடந்து கொண்டிருந்தாள். அந்த அமைதியான சூழலில் அவளது காலணி சத்தம் மட்டுமே கேட்டது. திடீரென ஒரு திருப்பத்தில் இருண்ட நிழல் போல ஒரு உருவம் அவள் பாதையை மறைத்தது. அவள் நிமிர்ந்து பார்ப்பதற்குள் ஆதி அவளது கையை பிடித்து சுவரோடு சேர்த்து அழுத்தினான். காஃபி கப் அவளது கையில் நடுங்க அவள் அதிர்ச்சியில் உறைந்தாள். ஆதியின் கண்கள் வழக்கமான அதிகாரத்துடனும் ஒருவித வேட்கையுடனும் அவளை துளைத்தன. மீரா மூச்சிறைக்க, ஐயோ சார், என்ன பண்ணுறீங்க? விடுங்க, யாராச்சும் பார்த்துட போகிறாங்க. ஏய், யார் பாப்பா? ஐயோ, செக்யூரிட்டி கார்ட்ஸ்லாம் இங்கே தான் இருக்காங்க. அவங்களாம் பார்த்தா என்ன? உங்களுக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு தான். யாராச்சும் பார்த்தா என்ன தானே தப்பாக பேசுவாங்க. ஏய், எவன்டி பேசுவான்? எவனாச்சும் பேசுனா அவன் வாயை உடச்சி கையில் கொடுத்துட மாட்டேன் என்று கூறியபடி அவளது இடையில் தன் ஒரு கையை வன்மையாக பதித்து அவளுக்கு இன்னும் நெருக்கமாக வந்தான். ஏண்டி, நான் பாட்டுக்கு கண் எடுத்துட்டு ஜாலியாக எவனையாச்சும் போட்டு தள்ளிட்டு பிஸ்னஸ் டீலிங் அது இதுன்னு சுற்றிட்டு இருந்தேன். ஆனால் இப்போது என் மைண்டில் எதுவுமே தோண மாட்டேங்குதுடி. எவனை பார்த்தாலும் எரிச்சலாக இருக்குது. நீங்கள் மட்டும்தான் ஞாபகத்தில் இருக்க. என்னடி பண்ணி தொலைச்ச? காட்டேரி. என்ன? நான் காட்டேரியா? ஆமாண்டி, நல்லா இருந்தவனை இப்படி மந்திரிச்சு விட்ட மாதிரி சுத்த விட்டுட்ருக்க. நீ தாண்டிய காதல் காட்டேரி என்று ஆதி பேசிக்கொண்டிருக்க மீரா அவனை தள்ளிவிட்டு தப்பிக்க முயன்றாள். ஆனால் ஆதியின் உடல் ஒரு இரும்பு தூண் போல அவளை அசைக்க முடியாமல் அழுத்தியது. ஆதி அவளது கழுத்தின் வளைவில் தனது முகத்தை புதைத்து ஒரு நீண்ட பெருமூச்சை இழுத்தான். அவனது மூச்சுக்காற்று நெருப்பாய் அவளது தோளில் பட்டது. மேலே இருக்கிற அந்த வாசனை என்னை பைத்தியம் பிடிக்க வைக்குதுடி. ஐயோ, என்னங்க நீங்கள்? யாராச்சும் பார்த்துட்டு போகிறாங்க. நான் விஸ்வாசருக்காக காஃபி எடுத்துகிட்டு போகிறேன். சீக்கிரம் என்ன விடுங்க. ஏண்டி,
அப்போ நீ எப்போ தான் பார்த்து பேசுறது? அது அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்ன தெரியாதா? சரி, இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு உனக்காக மாடியில் வெயிட் பண்ணுவேன். நீ வரணும். என்ன நைட்டு மாடிக்கா? இல்லை, நான் வரமாட்டேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ வரணும். இல்லை வேணாம், நான் வரமாட்டேன். இங்கே பாரு, நீ மட்டும் வரலன்னு வச்சுக்கோ, ஒரு ரூம்குள்ளே வந்து உன்னை அப்படியே தூக்கிட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் உன் இஷ்டம். மறந்துடாத, நைட்டு 12 மணிக்கு மாடியில் வெயிட் பண்ணுவேன் என்று ஆதி கூற, மீரா பதில் பேசத் தொடங்கும் முன்பே ஆதி சட்டென்று குனிந்து அவளது இதழில் ஒரு ஆழமான முத்தத்தை பதித்தான். மீரா நிலை தடுமாறி அவன் சட்டையை பற்றி கொண்டாள். ஆதி அங்கிருந்து ஒரு கம்பீரமான நடையோடு விலகிச் சென்றான். மீரா சுவரில் சாய்ந்தபடி தன் இதழ்களில் இன்னும் ஒட்டியிருந்த அவன் முத்தத்தின் சூட்டோடு திகைத்து நின்றாள். இரவு 12 மணிக்காக அவளது இதயம் இப்போதே போர் முரசமாய் அதிரத் தொடங்கியது. நேரம் சென்றது. மென்ஷன் முழுவதும் அமைதியில் உறங்கிக் கொண்டிருந்தது. குளிர்ந்த காற்று சிலென்று வீசிக்கொண்டிருந்தாலும் மொட்டை மாடியில் தகிக்கும் வெப்பம் நிலவியது. ஆதி தனது ஸ்மோக்கர் சேரில் கால் மேல் கால் போட்டு அமர்ந்து கையில் ஒரு சிகரெட்டோடு நிலவை பார்த்தபடி அமர்ந்திருந்தான். அந்த இருளில் சிகரெட்டின் நுனி மட்டும் சிவப்பாக மின்னி அவனது மிருகத்தனமான முகத்தை காட்டியது. மீரா பயந்து நடுங்கியபடி மெதுவாக மொட்டை மாடிக்கு வந்தாள். அவளை பார்த்ததும் ஆதியின் இதழ்களில் ஒரு வக்கிரமான, அதே சமயம் ஒரு அழகான புன்னகை மலர்ந்தது. ஆதி சிகரெட் புகையை ஊதிவிட்டு, பூனைக்குட்டி, என்ன சொன்ன மாதிரியே கரெக்டாக வந்துட்டேன். என் மேலே இருக்கிற பயத்தில் வந்தையா, இல்லை என் மேலே இருக்கிற லவ்வில் வந்தையா? அது ரெண்டுமே தான் என்று மீரா ஆதியிடம் நெருங்கினாள். யாராச்சும் பார்த்துருவாங்களோன்னு ரொம்ப பயந்து போய் வந்தேன். நல்ல வேலை யாரும் பார்க்கல என்று மீரா கூற, ஆதி சட்டென்று அவளது கையை பற்றி தனது மடிமேல் இழுத்து அவளை உட்கார வைத்தான். மீரா அதிர்ச்சியில் ஆதியின் கழுத்தை கட்டி கொண்டாள். சரி, என்னை எதுக்காக நைட் டைம் இந்த இடத்துல தனியாக கூப்பிட்டீங்க? உன்னையே தனியாக கூப்பிட்டேன்னு மேடம்க்கு தெரியாதா? தெரியலையே, எதுக்கு தனியாக கூப்பிட்டீங்க? அது ஒன்றும் இல்லடி, மேன்ஷனோட வரவு செலவு கணக்கு பற்றி கேட்க கூப்பிட்டேன். என்ன, அப்போது வரவு செலவு கணக்கு பார்க்க தான் என்னை கூப்பிட்டீங்களா? அதுவும் இந்த நைட்டு? நான் கூட என்கிட்ட ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு கூப்பிட்டீங்கன்னு நினச்சேன். ஏய் ஃப்ராடு, அதான் தெரியுதுல்ல, அப்புறம் என்ன ஓரம் நடிக்கிற என்று கூறியபடி மீராவின் கன்னத்தை கிள்ளினான். என்னடி, நீ என்ன பொம்மையா? அப்படியே பொம்மைக்குட்டி மாதிரி அவ்வளோ அழகாக இருக்க. அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. நான் போட்டா? இவளை வச்சுக்கிட்டு. அம்மா தாயே, எந்திரிச்சு போடி, என் மடியை விட்டு இறங்கு, இங்கேருந்து போடி. ஐயோ, என்ன இது, கோச்சிக்கிட்டீங்களா? நான் சும்மா தான் கேட்டேன், நான் போல, இங்கே இருந்துக்கிறேன் என்று கூறியபடி ஆதியின் கழுத்தை இறுக்கமாக கட்டி கொண்டாள். ஆதியின் பலமான கைகள் அவள் இடையே வளைத்து அவனோடு இறுக்கமாக அணைத்து கொண்டன. ஆதி அவளது இதழ்களை ஆழமாக சிறைப்பிடித்தான். இருவரின் மூச்சுக்காற்றும் ஒன்றோடு ஒன்று கலந்து அந்த இடத்தையே வெப்பமாக்கியது. ஆதியின் கைகள் மீராவின் உடலில் ஒரு ஆழமான பயணத்தில் தொடங்கின. மீரா வெட்கத்தில் அவன் நெஞ்சில் சாய ஆதியின் முகம் திடீரென்று மாறியது. அவன் அவளை தன் மடியிலிருந்து மெல்ல எழுப்பினான். அவன் மெல்ல மீராவை மொட்டை மாடியின் சுற்றுச்சுவர் ஓரம் சாய்த்தான். அவனது பிடியில் அந்த பழைய மாஃபியா மிரட்டல் இல்லை, மாறாக உருகும் ஒரு காதலனின் ஏற்கம் மட்டுமே இருந்தது. நிலவொளி அவளது முகத்தில் பட்டு தெரிக்க அந்த அழகில் ஆதி முழுவதுமாக தன்னை இழந்தான். ஆதி மீராவின் முகத்தை இரு கைகளாலும் ஏந்தி ஒரு மென்மையான மலரை கையாள்வது போல அவளது கண்களை உற்று பார்த்தான். என்னடி கண்ணு இது? இந்த கண்ணை வச்சுதான் என்னை மயக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஆனால்
உன் கண்ணில் இன்னும் அந்த பயம் இருக்கே. ஆனால் அந்த பயம் தாண்டி என்னை செதுக்கி எடுக்குது. இன்னும் என்னை பார்த்து பயப்படுறியா என்று ஆதி கேட்க, மீரா அவனது அகன்ற மார்பில் மெல்ல தனது கையை வைத்து அவனது வேகமான இதய துடிப்பை உணர்ந்தபடி, பயம் இருக்கு, ஆனால் உங்கள் மேலே இல்லை. நம்மளோட காதல் இது எங்கே போய் முடியும்னு ஒரு பயம் என்று மீரா கேட்க, ஆதி குனிந்து அவளது நெற்றியில் ஒரு நீண்ட முத்தத்தை அழுத்தி பதித்தான். அந்த முத்தத்தில் 1000 அர்த்தங்கள் இருந்தன. ஆதி அவள் மூக்கின் நுனியை தனது விரலால் வருடியபடி, அதை நினச்சி ஏண்டி பயப்படுற? இது எங்கேயும் போய் முடியாது. இந்த ஆதியோட காதல் என் நெஞ்சுக்குள்ள ஆரம்பிச்சது, அது இங்கே தாண்டி முடியும் என்று கூறியபடி மீராவின் கையை தன் மார்போடு வைத்து கொண்டான். மீரா வெட்கத்தில் அவன் தோளில் முகம் புதைக்க, ஆதி அவள் இடையை வளைத்து இன்னும் நெருக்கமாக தன்னோடு அணைத்து கொண்டான். அவனது சூடான மூச்சுக்காற்று அவள் கழுத்தில் பட்டு அவளை சிலிர்க்க வைத்தது. அவன் அவள் கழுத்தின் வளைவில் முகம் புதைத்து மிகவும் மென்மையாக அந்த இடத்தை சுவைக்கத் தொடங்கினான். மீரா தன் கண்களை மூடி ஆதியின் அந்த தீண்டலில் மெழுகுவர்த்தியாய் உருகினாள். ஆதி போதும், நிறுத்துங்க என்று மீரா கூற, ஆதி முத்தத்தை நிறுத்தாமல் அவளது காதோரம் கிசுகிசுத்தான். போதாதுடி, எனக்கு போதாது, இன்னும் வேணும். உன்னை எவ்வளோ டைட்டாக இறுக்கமாக கட்டி பிடிச்சாலும் இன்னும் என்கிட்ட உன்னை நெருக்கமாக வச்சுக்கணும்னு தோணுது. எனக்கு இதெல்லாம் பத்தாதுடி என்று கூற, மீரா லேசாக புன்னகைத்தாள். அடுத்த நொடி ஆதி அவளது இதழ்களை தன் இதழ்களால் சிறைப்பிடித்தான். அது ஒரு நீண்ட ஆழமான முத்தம். அந்த முத்தத்தில் ஆதியின் ரௌதிரம் இல்லை, ஒரு காதலனின் தவிப்பு மட்டுமே இருந்தது. அவனது விரல்கள் அவளது கூந்தலோடு விளையாட அந்த நள்ளிரவு நேரம் அவர்களின் காதலால் உறைந்து போனது. சிறிது நேரத்திற்கு பிறகு ஆதி மீராவின் மடியில் ஒரு குழந்தையைப் போல சுருண்டு படுத்து கொண்டான். மீரா அவனது தலையை கோதிவிட்டபடி அவனது நெற்றியில் மீண்டும் மீண்டும் முத்தமிட்டாள். சார், இப்படி இருக்கலாமா? இந்த நிலா வெளிச்சத்தில் யாருமே இல்லாத இந்த மொட்டை மாடியில் இப்படி இருக்கணும்னு தோணுது என்று மீரா கேட்க, ஆதி மீராவின் விரல்களை கோர்த்து கொண்டபடி, இப்படி தாண்டி இருக்க போகிறோம். இப்போ மட்டும் இல்லை, வாழ்க்கை ஃபுல்லாக உன் மாடியிலேயே நான் கிடக்கணும். மீரா, என்னை விட்டு போயிட மாட்டேல? இல்லைன்னா நான் ஒன்றுமே கிடையாதுடி என்று கூறியபடி மீராவின் கைகளில் முத்தமிட்டான். இருவரும் அந்த அமைதியை ரசித்து கொண்டிருக்கும்போது ஆதியின் மனதில் ஒரு கேள்வி முளைத்தது. அவன் மீராவை திடீரென சீரியஸாக பார்த்தான். மீரா, ஒரு விஷயம் உன்கிட்ட கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். உன்னை பற்றி எதுவுமே எனக்கு தெரியல. விஸ்வா உன்னை அன்னைக்கு கூட்டிகிட்டு வந்தான், அது மட்டும்தான் எனக்கு தெரியும். ஆனால் நீ யார் ரீ? எங்கேருந்து வந்திருக்க? உன் அம்மா அப்பாலாம் எங்கே இருக்காங்க? உங்கள் அப்பா யார் என்று ஆதி சட்டென்று கேட்க, மீராவின் முகம் வெளுத்தது. ஆதியின் மடியில் இருந்த அவளது விரல்கள் லேசாக நடுங்கின. அந்த நிலவொளியில் ஜொலித்து கொண்டிருந்த அவளது முகத்தில் இப்போது பயமும் தயக்கமும் கருப்பு மேகங்களாக வந்து சூழ்ந்து கொண்டன. ஆதியின் கண்கள் அவளது விழிகளை ஊடுருவி அவளது மனதிற்குள் இருக்கும் ரகசியத்தை தோண்டி எடுக்க துடித்து கொண்டிருந்தன. மீராவின் மூளை மின்னல் வேகத்தில் வேலை செய்தது. விஸ்வா தன்னை இங்கு அழைத்து வந்தபோது அவளிடம் கூறிய வார்த்தைகள் அவள் காதுகளில் மீண்டும் ஒலித்தது. இங்கே பாரு மீரா, நீ சிவம் அங்கிளோட பொண்ணான இங்கே இருக்கிற யாருக்கும் தெரியக்கூடாது. முக்கியமாக நீ யாருங்கிற விஷயம் ஆதிக்கு தெரியவே கூடாது. அதான் உனக்கு நல்லது என்று விஸ்வா எச்சரித்த வார்த்தைகளை அவள் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. ஆதி சார்கிட்ட நம்ம யாருன்னு சொல்லலாமா? ஆனால் விஸ்வா சார் நம்மளை பற்றியும் நம்ம அப்பா பற்றியும் ஆதிக்கு தெரியக்கூடாதுன்னு சொன்னார். இதுக்கு பின்னாடி ஏதாவது இருக்குமா? விஸ்வா சார் சொன்னால் அதில் 1000 அர்த்தம் இருக்கும். இப்போது ஆதிக்கிட்ட என்னை பற்றி சொல்லலாமா வேணாமா என்று மீரா மௌனமாக யோசிக்கொண்டிருக்க, ஆதி திடீரென்று அவள் முகத்தை இன்னும் நெருக்கமாக இழுத்து
அவள் காதோரம் எச்சரித்தான். ஏய், என்னடி இவ்வளோ யோசிக்கிற? உன்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் தானே கேட்டேன். இதுக்கு பின்னாடி ஏதோ இருக்கு. மீரா, என்கிட்ட இருந்தே தான் மறைக்கிறியா? உன்னோட இந்த சைலன்ஸ் எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்கு. இந்த ஆதிக்கிட்ட இருந்து எதுவும் மறைக்க முடியாது. நானா தெரிஞ்சுக்கிட்டேன், அதோட விளைவு ரொம்ப மோசமாக இருக்கும். என்னை பற்றி உனக்கு தெரியும்ல என்று ஆதி கேட்டுக்கொண்டிருக்க மீரா எதுவும் கூறாமல் ஆதியின் மார்பில் சாய்ந்து கொண்டாள். அந்த நள்ளிரவு மொட்டை மாடியில் காதல் ஒரு பக்கம் அனலாக தகித்தாலும் ரகசியங்கள் ஒரு பக்கம் பனியாக உறைந்து கிடந்தன. இந்த கதையுடைய அடுத்த பாகம் சீக்கிரமே நம்ம சேனலில் வந்துடும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நியூ சேனல் லிங்க் நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சுருக்கேன். அதில் புதுசாக ஒரு லவ் சீரீஸ் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக அந்த சேனல் விசிட் பண்ணி கதை கேளுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கதை பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க.